ஓம் சாந்தி. 9/5/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தன்னை உணர்ந்து கொள்வதற்காக நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். நீங்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பரமாத்மா தந்தை கூறுவதை கேளுங்கள். ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சியை செய்யுங்கள். கேள்வி: நீங்கள் ஆத்மாவின் சாட்சாத்காரம் செய்திருக்கிறீர்களா என்று குழந்தைகளிடம் அடிக்கடி சிலர் கேட்கின்றனர். நீங்கள் அவர்களுக்கு என்ன பதில் கொடுப்பீர்கள்? பதில்: ஆம் என்று கூறுங்கள். நாங்கள் ஆத்மாவின் சாட்சாத்காரம் செய்திருக்கிறோம். ஆத்மா ஜோதி பிந்துவாக இருக்கிறது. ஆத்மாவில்தான் நல்ல அல்லது கெட்ட சம்ஸ்காரம் இருக்கிறது. ஆத்மாவின் முழு ஞானமும் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது. எதுவரை ஆத்மாவின் சாட்சாத்காரம் செய்யவில்லையோ அதுவரை தேக அபிமானத்தில்தான் இருந்தோம். இப்பொழுது நமக்கு பரமாத்மாவின் மூலம் இறை உணர்வு மற்றும் சுய உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. பாடல்: அவர் நம்மை விட்டு பிரிய மாட்டார். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். இந்த சரீரத்தின் மூலமாக ஆன்மீக குழந்தைகளே என்று தந்தை கூறுகின்றார். சாது சந்நியாசியிடம் பலி ஆகிவிடுவோம் என்று யாரும் ஒருபொழுதும் கூறுவதே கிடையாது. நாம் அவருடன் பாபாவுடன் செல்ல வேண்டும், இந்த சரீரத்தை விட்டுவிட வேண்டும் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். அதனால்தான் இந்த சரீரத்தை விட்டு நாம் தந்தையின் கூடவே சென்று விடுவோம் என்று கூறுகிறீர்கள். தன்னுடன் அழைத்து செல்வதற்காகவே தந்தையும் வந்திருக்கின்றார். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். மனிதர்களுக்கு மிகுந்த யுக்தியோடு புரிய வைக்க வேண்டும். ஒரு தந்தையின் மகிமையை செய்ய வேண்டும். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கிறது. மிகவும் புத்திசாலித்தனமாக பேச வேண்டும். கேள்வி பதிலுக்கான நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்றால், நான் இப்பொழுது கச்சாவாக பக்குவமற்று இருக்கின்றேன், பெரிய சகோதரி வந்து பதிலுரைப்பார் என்று கூறுங்கள். இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கும்போது, அதாவது புதுசாக வந்தாங்கன்னா கேள்வி கேட்டாங்க, நம்மளால் பதில் சொல்ல முடியல அப்படின்னா, எங்களை விட மூத்த சகோதரி இருக்காங்க, அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தேக அபிமானத்தை விடுத்து நம்ம இந்த மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு பாபா. சிவ பகவானின் மகா வாக்கியம், என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று சிவபாபா கூறுகின்றார் என்பதை முதலில் கூற வேண்டும். அவருக்கென்று சரீரம் கிடையாது. இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கு சூட்ச்ம சரீரம் இருக்கிறது, பார்க்க முடிகிறது. இவரையோ பார்க்க முடியாது. பரம்பிதா பரமாத்மா என்று இவரைத்தான் அழைக்கின்றனர். ஆத்மாதான் உரையாடல் செய்கிறது. சம்ஸ்காரமும் ஆத்மாவில்தான் இருக்கின்றது. ஆத்மா விடுபட்டு விட்டால் ஆத்மாவாலும் பேச முடியாது, சரீரத்தாலும் பேச முடியாது. ஆத்மாவின்றி சரீரம் ஒன்றுமே செய்ய முடியாது. முதலில் ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆத்மாவின் ஞானம் யாரிடத்திலுமே கிடையாது. அதனால்தான் முதலில் ஆத்மாவை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறப்படுகிறது. தன்னைத்தான் உணருங்கள். ஆத்மாவை நான் எப்படி உணர்வது என்று ஆத்மாவே சுயம் கூறுகிறது. ஆத்மாவில் எவ்வாறு முழு நடிப்பும் நிறைந்திருக்கிறது என்பதும் யாருக்கும் தெரியாது. சாது சந்நியாசிகள் போன்று யாருமே கூறவும் முடியாது. தந்தை வந்துதான் குழந்தைகளுக்கு தன்னை உணர வேண்டி இருக்கிறது, செல்ஃப் ரியலைசேஷன் பண்ண வைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உங்களிடத்தில் நல்ல சித்திரங்கள் பல உள்ளன. சித்திரங்களினால்தான் புரிய வைக்கப்படுகிறது. யாராவது உலக வரைபடத்தை பார்க்கவே இல்லை என்றால் லண்டன் எங்கு இருக்கிறது, அமெரிக்கா எங்கு இருக்கிறது என்று அவர்களுக்கு எப்படி தெரியும்? எதுவரை ஆசிரியர் அமர்ந்து
வரைபடத்தை வைத்து புரிய வைக்கவில்லையோ அது வரைக்கும் எப்படி தெரியும்? மேப்பை பார்த்து இந்த நாடு இங்கே இருக்குது, இந்த நாடு இங்கே இருக்குதுன்னு சொல்லி காட்டி புரிய வைக்கும்போது தான் எல்லோரும் புரிஞ்சுக்கிடுவாங்க. அதை மாதிரி பாபா சொல்கிறாங்க, இங்கேயும் சித்திரங்கள் இருக்குது, நீங்கள் கூட விளக்கமாக எல்லாருக்கும் புரிய வைக்கலாம். இப்போது உங்களுடைய புத்தியில் இந்த சித்திரங்களின் முழு ஞானமும் இருக்கிறது. பள்ளியிலும் மாணவர்கள் படிக்கின்றனர் எனில் புத்தியில் முழு ஞானமும் வந்துவிடுகிறது. சிறு குழந்தைகளுக்கு புத்தகத்தில் இது யானை இப்படி இருக்கிறது என்று காண்பிக்கப்படுகிறது. இப்போது நீங்கள் இந்த நாடகத்தை அறிந்து கொண்டீர்கள். இந்த முழு சக்கரமும் புத்தியில் இருக்கிறது. இவை அனைத்துமே புது விஷயங்கள் ஆகும். மேலும் இந்த விஷயங்களை பிராமண குலத்தினர் மட்டுமே புரிந்து கொள்வர். மற்றவர்கள் அமர்ந்து தவறான வாக்குவாதம் செய்வார்கள். அனைவருக்கும் ஒன்றாக புரிய வைக்க முடியும் என்பதும் கிடையாது. தனித்தனியாக புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. ஒரு குழுன்னு வரும்போது அங்கே நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதனால் பாபா சொல்கிறாங்க, தனித்தனியாக நீங்கள் புரிய வைங்க. யாராவது வாத விவாதம் பண்ணாங்கன்னா அவங்கள கூட்டத்தில் இருந்து புரிய வைக்கக்கூடாது, அவங்களுக்கு தனியாக தான் உட்காந்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாரு. நாம் தந்தையினுடையவராக ஆகும் பொழுது தந்தையின் ஆசி கிடைக்கிறது. ஆனால் எதுவரை தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆகவில்லையோ, யோகா மூலம் பாவனமாக ஆகவில்லையோ, அதுவரை ஆஸ்தி கிடைக்காது. யாராவது பிரச்சனை செய்தால் தனியாக வந்து புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட வேண்டும். 7 நாட்கள் பாடம் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்கு இருக்கும் நியமமாகும். ஏனென்றால் இந்த ஞானம் புதுமையாக இருக்கின்ற காரணத்தினால் மனிதர்கள் குழப்பமடைகின்றனர். ஏதாவது புதியதாக சென்டர் திறக்கப்படுகிறது என்றால் அனைவருக்கும் புரிய வைக்கும் அளவிற்கு புத்திசாலிகள் அங்கு இருக்க வேண்டும். யார் பதித்த நிலையிலிருந்து பாவனமாக ஆகிறார்களோ அவர்கள்தான் பாவன உலகத்திற்கு செல்வார்கள். மற்ற அனைவருமே நிர்வாண தாமத்திற்கு சென்று விடுவார்கள். முழு உலகமும் வந்து இந்த போதனைகளை பெற மாட்டார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். முழு உலகிற்கும் நீங்கள் போதனை கொடுப்பது கடினமான விஷயமாகும். இது அனைவருக்கும் கடைசி நேரமாகும். முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். சிவபாபா தான் பதித்த பாவனர் ஆவார், அவர்தான் இதை புரிய வைக்கின்றார் என்ற அறிமுகம் கொடுக்க வேண்டும். கல்பத்திற்கு முன்பு போன்று என்னை நினைவு செய்தால் உங்களது விக்கிரமங்கள் விநாசமாகிவிடும். பதித்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக்குங்கள் என்று முதலில் புரிய வைக்க வேண்டும். தூய்மையாக ஆகணும்னா பாபாவுடைய நினைவு தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல நம்ம எல்லாருக்கும் புரிய வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு பாபா. அதிகாலையில் எழுந்து ஞான சிந்தனை செய்ய வேண்டும். பிறகு யார் வந்தாலும் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். முரளியின் முக்கிய கருத்துக்களை குறிப்பிடுத்து கொண்டு பிறகு அதை திரும்பவும் படிக்க வேண்டும். அது மனதில் நன்றாக பதிந்துவிடும். தந்தையை நினைவு செய்வதுதான் முக்கியமான விஷயமாகும். மன்மனாபவ, என்னை நினைவு செய்தால் விக்கிரமங்கள் அழிந்துவிடும் என்று தந்தையே கூறுகின்றார். செய்வது செய்யாமல் இருப்பது உங்களுடைய விருப்பமாகும். தந்தையின் கட்டளை கிடைத்துவிட்டது, பாவன உலகிற்கு செல்ல வேண்டும் என்றால் பதித்த உலகின் பக்கம் புத்தி யோகம் செல்லக்கூடாது, விகாரத்திலும் செல்லக்கூடாது. அதிக விஷயங்கள் இங்கு புரிய வைக்கப்படுகிறது. நல்லது. இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான ஆன்மீக குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவு மற்றும் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்டு, அதிகாலையில் எழுந்து ஞான சிந்தனை செய்ய வேண்டும். தந்தை என்ன கூறுகின்றாரோ அதை குறிப்பெடுத்து கொண்டு பிறகு திரும்பவும் படிக்க வேண்டும், மற்றவர்களுக்கு கூற வேண்டும். அனைவருக்கும் முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும்.
2வது பாயிண்ட்டு, பாவன உலகம் செல்லுவதற்கு இந்த பதித்த உலகத்திலிருந்து புத்தியின் தொடர்பை நீக்கிவிட வேண்டும். வரதானம், நம்பர் 1 வியாபாரியாகி ஒரு நொடி மற்றும் எண்ணத்தில் வருமானத்தை சேமிக்கக்கூடிய கோடீஸ்வரர்கள் ஆகுங்கள். யார் தன்னை பிஸியாக வைத்து கொள்வதற்கான வழியே அறிந்திருக்கின்றார்களோ அவர்களே நம்பர் 1 வியாபாரி ஆவார்கள். யாருடைய ஒரு எண்ணம் கூட வீணாகுவதில்லையோ, ஒவ்வொரு எண்ணத்திலும் வருமானத்தை சம்பாதிக்கின்றார்களோ அவர்களே வியாபாரிகள். எவ்வாறு ஒரு வியாபாரி ஒரு பைசாவையும் காரியத்தில் ஈடுபடுத்தி பல மடங்கு ஆக்குகின்றாரோ அதுபோல நீங்களும் ஒரு நொடி மற்றும் எண்ணத்தில் வருமானத்தை சம்பாதித்து காட்டுங்கள். அப்பொழுது கோடீஸ்வரன் ஆகுவீர்கள். இதனால் புத்தி அலைப்பாய்வது நின்றுவிடும் மற்றும் வீண் எண்ணங்களை பற்றிய புகாரும் முடிந்துவிடும். ஸ்லோகன், யார் வேண்டும் வேண்டும் என்று கேட்கின்றார்களோ அவர்கள் குஷி என்ற பொக்கிஷத்தில் நிரம்பியவர் ஆக முடியாது. இன்றைய அவ்வக்த சமிக்கை, சதா மாஸ்டர் சர்வசக்திவான் என்ற ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள்தான் ஆடாமல் அசையாமல் இருக்கின்றார்கள். குழந்தைகளே, சரீரமே போனாலும் போகட்டும், ஆனால் உங்களுடைய மகிழ்ச்சி போகக்கூடாது என்று பாப்தாதா கூறியிருக்கின்றார். பணமோ அதற்கு முன்பு ஒன்றுமே கிடையாது. சந்தோஷத்துக்கு முன்னாடி பணம் ஒன்றுமே இல்லைன்றார். யாரிடம் குஷி என்ற பொக்கிஷம் உள்ளதோ அவர்களுக்கு முன்னால் எதுவுமே பெரிய விஷயம் அல்ல. மேலும் சதா சகயோகி சேவாதாரி குழந்தைகளுடன் பாப்தாதா இருக்கின்றார். ஆகையால் பயப்படுவதற்கான விஷயம் எதுவுமே இல்லை. நல்லது. ஓம் சாந்தி. ஒரு சொல் சொன்னாலே சிவனே எல்லாம் அசையும் தன்னாலே, எல்லாம் அசையும் தன்னாலே. ஒரு சொல் சொன்னாலே சிவனே எல்லாம் அசையும் தன்னாலே, எல்லாம் அசையும் தன்னாலே. இதயம் நிறைகிறதே இறைவா உந்தன் நினைவாலே, இனிமை இனிமேலே தொடரும் தொடரும் இது போலே அழகிய காட்சிகள் தோன்றுதே. அடிக்கொரு அதிசயம் காட்டுதே. ஒரு சொல் சொன்னாலே சிவனே எல்லாம் அசையும் தன்னாலே, எல்லாம் அசையும் தன்னாலே. சுவாசமே நீ சோர்ந்திருந்தால் இங்கு எந்த இதயம் இசைக்கும். சேவையே நீ சாய்ந்திருந்தால் இங்கு என்று அன்பு நிலைக்கும். சுவாசமே நீ சோர்ந்திருந்தால் இங்கு எந்த இதயம் இசைக்கும். சேவையே நீ சாய்ந்திருந்தால் இங்கு என்று அன்பு நிலைக்கும். படகேற்றுமா கரை சேர்க்குமா எந்த இறைவனே என்ன மாற்றமா
எந்த நம்பிக்கை உந்தன் படகிலே என்னை கண்டு கரை சேர்க்குமா? எந்த நம்பிக்கை உந்தன் படகிலே என்னை கண்டு கரை சேர்க்குமா? ஒரு சொல் சொன்னாலே சிவனே எல்லாம் அசையும் தன்னாலே, எல்லாம் அசையும் தன்னாலே. இதயம் நிறைகிறதே இறைவா உந்தன் நினைவாலே, இனிமை இனிமேலே தொடரும் தொடரும் இது போலே. அழகிய காட்சிகள் தோன்றுதே, அடிக்கொரு அதிசயம் காட்டுதே. ஒரு சொல் சொன்னாலே சிவனே எல்லாம் அசையும் தன்னாலே, எல்லாம் அசையும்